நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புரை எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா பிரியாவை பார்த்து இந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வந்து மருமகளாக வரணும். இலக்கியா இந்த பொண்ணு எவ்வளோ உதவி மனப்பான்மையோடு வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவுறா பார்த்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து நம்ம வந்து பார்க்க வந்த பொண்ணு இதுதான் அப்படின்றத வந்து சொல்கிறத வந்து நம்மளுடைய ஜானகிலேருந்து மறைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு நம்மளுடைய ஜானகி வந்து பாராட்டுறாங்க. ஆஹா ஓன்னு வந்து பாராட்டுறாங்க. அம்மா உன்னை மாதிரி பொண்ணு இந்த காலத்தில் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனால் வந்து நீ வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறியே, இந்த குணம் வந்து யாருக்குமே வந்துடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிரியா பார்த்தீங்கன்னா வணக்கம் அக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து வணக்கம் வைக்கிறாங்க. என்னம்மா நீ வந்து டெய்லி வந்து இன்னும் எத்தனை இருக்குது விளக்க போடுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்க்கா இன்னும் 2-3 நாள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் இலக்கியா அந்த பொண்ணை உனக்கு ஏற்கனவே வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானகி வந்து கேட்டதுக்கு நான் சொன்னல பிரியான்ற பொண்ணு அது வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க வந்த பொண்ணே இவங்க தானா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா இவங்க வேறு யாரும் இல்லை, இது வந்து என்னுடைய அத்தை ஜானகி, இது என்னுடைய ஹஸ்பண்ட் கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்ல, இருந்தாலுமே வந்து நம்முடைய இலக்கியா வந்து இவங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பி கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும் அக்கா, இவர் தான் வந்து ஒரு ஸ்கூல் பையனை வந்து ரோடு கிராஸ் பண்ணுறப்போ வந்து காப்பாற்றினார். அப்போ நானுமே வந்து பையனை காப்பாற்றுறப்ப 2 பேரும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் காப்பாற்றிட்டு நாங்கள் 2 பேரும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஒரு அவசர வேலையை வந்து போயிட்டு இருந்தாலும் வந்து உங்ககிட்ட வந்து சரியாக வந்து பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து மீட் பண்ணி அங்கே வந்து இப்போ கேட்டேன், அதுங்க வந்து எல்லாம் விசாரித்தேன். அதுக்கப்புறம் நானும் கோயிலில் வந்து மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியாக்கா அப்படின்ற மாதிரி வந்து பிரியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமா உன் வீடு எங்கே இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்மளுடைய கார்த்திக்கும் இந்த ஆஞ்சலிக்கு வந்து டிவோர்ஸை வந்து வாங்கி கொடுத்த கையோட நம்மளுடைய இலக்கியாவுக்கும் நம்மளுடைய பிரியாவுக்கும் நம்மளுடைய கார்த்திக் வந்து கல்யாணத்து ஏற்பாடை வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த கேஸ் ஏரிங் வந்து முடிகிற வழிக்குள்ளே வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அந்த கேஸ்லேருந்து அந்த டிவோர்ஸ் கேஸ்லேருந்து நம்ம கார்த்திக் வந்து வெளியே வர வழிக்குள்ளே வந்து வெளியே வந்து உடனே வந்து நம்முடைய பிரியாவுக்கும் கார்த்திக் வந்து கல்யாணம் வந்து நடக்கிற மாதிரி இருக்குங்க. பரபர எபிசோட் இதெல்லாம் வந்து நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்முடைய ஜானகி இலக்கியா கௌதம் நினைக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமுக்கு வந்து ஒரு சரியான பொண்ணு வந்து நல்ல பொண்ணை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.